அடுத்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக கார்த்திக் அப்புசாமி. கார்த்திக் பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டில் சேர்மனா இருக்காங்க. நல்ல அமைதியா எல்லாரும் கட்சியில் அன்பா படக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர். சரி, எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் எல்லாத்துக்கும் தெரியும். உங்க அப்பா தெரியும். திமுக போட்ட வேட்பாளர் யாருன்னு இதுவும் தெரியல அவங்களுக்கு. சரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் பொள்ளாச்சியில 2006 யார் ஜெயிச்சான்? அப்போ நான் மாவட்ட செயலர், வீரமண்ட மாநில பொறுப்பு, குடும்ப ராதாட்சி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க வேலையா பணியாற்றுறாங்க. 2006 நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ நான் இங்கே கோயம்புத்தூருக்கு பொறுப்பாளர், அதே போல் சேமன் நான் இங்கே இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் இங்கேயும் பார்த்தோம். எனக்கு சூலூர் தொகுதி வரும். அப்போ 2 பேர் பார்த்தோம். அப்போ இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி. அதே போல் இன்னைக்கு அப்போ யார் வெற்றி பெற்றா? கோயம்புத்தூர் நம்ம ஜெயிச்சோம், கம்யூனிஸ்ட் ஜெயிச்சு வச்சோம். 2020 சேர்ந்து 2009 பொள்ளாச்சி நம்ம ஜெயிச்சோம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் 14 மகேந்திர வெற்றி. மகேந்திர ஒரு எம்பிலேயே வந்து மகேந்திர மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது. பெருமைக்காக பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோடு இருக்குன்னா இன்னைக்கு எப்பவே மகேந்திர தான் இருக்கு. இப்படி நிறைய பணி நிறைய இன்னைக்கு 9ஆம் தொகுதியில் மகேந்திர சொல்லுவாங்க, ஆள் பார்ப்பாங்க, எங்கே போனாலும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு எம்பி. ஆகவே எது சொல்லணும், நம்ம கட்சியில எம்பியாவோ எம்எல்ஏவோ அமைச்சராகவோ ஒரு வார்டு சேர்மனா இருந்தால் மக்களுக்காக பணியாற்றுவாங்க. திமுக ஒரு கவுன்சிலர் நீங்க பார்க்க முடியுமா? ஜெயிச்சிருக்காங்கல்ல திமுக. உள்ளாட்சி தேர்தலில் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்கல்ல, நேர்மை ஜெயிக்கல, ஃப்ராடு பண்ணி. நம்ம மேயர் வந்திருப்பான், நம்ம சேர்மன் வந்திருப்பான், எல்லாம் கவுன்சிலர் இருப்பான். ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்க. இங்க மட்டுமல்ல, எல்லா உள்ளாட்சியும் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்க. யாராவது வர்றாங்களா மக்களுக்கு? சென்னையில் மழை வெள்ளம் யாராவது கவுன்சிலர் இருந்தாங்களா? நம்மளுக்கு எல்லாரும் அமைச்சராக இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொள்ளாச்சி தொகுதி உறுதியான வெற்றி. அவர் எம்பி ஆகிட்டார். மாற்று ஆகவே இங்க இருக்கக்கூடிய 3 வேட்பாளர் இந்த வெற்றி உறுதி. இந்த வெற்றி யார் கையில் இருக்குது? வெற்றி பெற வைக்கிறது அதிமுக தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள். எப்பவுமே அதிமுக கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கும். கூட்டணி பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி, தர்மப்படி நடக்கக்கூடிய கட்சி அதிமுக. கூட்டணிக்குள்ள இருந்து குழப்பத்தை பண்ணி எல்லாம் பண்றது யாரு? திமுக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில் கூட்டணி வச்சுதான் ஒவ்வொரு கட்சியும் வளர்ந்தாங்க. இங்க தமிழ்நாடு கூட்டணி கட்சி வளர்ந்துதான். இங்க பட்டாளத்தில் கட்சிக்கு அம்மா தான் 98 5 சீட் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. மதிமுக அங்கீகாரம் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க இங்க தமிழ்நாடு. ஆகவே இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு புதிய தமிழக தேமுதிக நம்ம கூட்டணி கட்சியில எதிர்கட்சியில வர்றாரு நம்முடைய கேப்டன் அவங்க. அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் ஆனாரு. மனித ஜனதா கட்சி அன்சாரி எம்எல்ஏ எல்லாம் நம்முடைய 90% நம்மகிட்ட இருந்துதான் நம்ம முறைப்படி ஜனநாயகப்படி தரப்படி வேலை செய்வோம். அதே போல நமக்கு இருக்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்தவரும் ஜனநாயகப்படி வேலை செய்வாங்க. அதிமுக தொண்டர் கூட எப்ப கூட்டணி இணக்கமா இருப்பாங்க. என்னுடைய தொண்டர்கள் அதிமுக தர்மப்படி நடந்து நியாயப்படி நடப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம விட்டு போனவங்க எல்லாம் பதவிக்கு வந்தாங்க. நம்முடைய தொண்டர்கள் நினைத்தால் எதையும் மாற்ற. அதுவும் நம்முடைய மாவட்டம் எப்பவுமே சரித்திரம் ரெக்கார்டு பிரேக் பண்ணிருக்கோம் எல்லாத்துலயுமே. 2000